இது குர்த்தியோட சைடு. ஸோ அந்த சைடு எந்த அளவுக்கு ஹிப்போ அது வரைக்கும் நான் தைச்சிருக்கேன், ஒரு ஸ்டிச் போட்டிருக்கேன். ஸோ அதை மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து மேலே ஒரு இன்ச் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மேலே 1 இன்ச் மார்க் பண்ணிட்டு பக்கத்தில் 2 எக்ஸ்ட்ரா ஸ்டிச் போடுவோம்ல, அது அந்த 1 இன்ச் மார்க் பண்ணுற வரைக்கும் நிறுத்திடுங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டுவிட்டு அது பக்கத்தில் ஒரு ஸ்டிச் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. நான் ஃபுல்லாக காட்டல. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டிச் அங்கேயே ரன்னிங் ஸ்டிச் போட்டு நான் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். ஸோ எந்த ஸ்டிச் எண்ட் பண்ணுமோ, எந்த இடத்துல ஸ்டிச் எண்ட் பண்ணுமோ அதில் ஒரு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஓவர்லாக் போட்டுக்கோங்க. ஓவர்லாக் மெஷின் இல்லைன்னா உங்களுக்கு அங்கே ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அது கீழே 2 ஸ்லிட் இருக்குல்லங்க, அதுலேயும் வந்துட்டு நம்ம ஓவர்லாக் பண்ணிக்கணும் 2 சைடு. இப்போ வந்து நம்ம எவ்வளோ மடிப்புக்கு விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கீழேருந்து தைக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ நான் 1 இன்ச் கீழே விட்டுருக்கேன். ஸோ 1 இன்ச் அளவு ஹாஃப் இன்ச் அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி அங்கேருந்து தையல் போட ஆரம்பிக்கிறேன். ஸோ கரெக்டாக அந்த எண்டு வரும்போது அழகாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த பா ஷேப் அளவு நீங்கள் அப்படியே வந்து திருப்பி கொண்டு வாங்க. ஸோ நீங்கள் அப்படியே டேர்ன் பண்ணி இந்த கார்னர்லேயும் அந்த ஸ்டிச் போட்டு வந்துடலாம். ஸோ இந்த ஓரம் போட்டு வந்தீங்க, அதே மாதிரி அப்படியே அந்த ஓரமும் போட்டுட்டு வந்து கரெக்டாக அந்த எண்டு வரும்போது கரெக்டாக அந்த நான் மார்க் பண்ணிட்டேன்னா அதே அந்த மிட் பாயிண்டில் வந்து ஒரு 2 ரன்னிங் ஸ்டிச் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அனதர் சைட் ஸ்டிச் பண்ண போடுங்க. தையல் பார்த்திங்கன்னா நான் அப்படியே பா ஷேப்லேயே கொண்டு வந்து திருப்பியிருப்பேன். இப்போ நீங்கள் அப்படியே கீழே தைச்சிட்டு வந்துடலாம். நீங்கள் அந்த மிட் பாயிண்டில் 2 தையல் போடும்போது அந்த இடம் வந்து அழகாக வந்து ஸ்லிட் வந்து அழகாக தெரியும் பார்க்குறது. ஃபைனல் இதுவை நீங்கள் ப்ளெயினாக வேணாலும் ப்ளெயினாக விடலாம். ஸோ நான் இதில் வந்து பைப்பிங் ஆட் பண்ணுறேன். ஸோ வந்து பைப்பிங் நான் ஏற்கனவே எப்படி பண்ணணுன்ட்டு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ அதே ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பைப்பிங் வைக்கிற ஐடியா இல்லை, அதுக்கப்புறம் தான் ஐடியா. அதனால தான் அது மேலேயே வச்சு நான் தைக்கிறேன், அது கீழே வச்சு தைக்கிறேன். இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட் ஆஃப் பைப்பிங் தான். ஸோ கரெக்டாக அந்த எட்ஜ் கார்னரில் வச்சு அந்த வி ஷேப் இருக்குல்ல, அது கரெக்டாக அந்த கார்னரில் வச்சு நீங்கள் தைங்க. அந்த பைப்பிங் ஒட்டி நீங்கள் தைச்சிட்டே வாங்க, அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். நீங்கள் ப்ரீவியஸாக பைப்பிங் வைக்கணும்னு கன்சிடர் பண்ணிட்டு நான் அதுவும் வந்து அடுத்த வீடியோ எடுத்து போடணும்னு காட்டுறேன். இப்போ இந்த டேர்ன் வரும்போது என்ன பண்ணணும்னா கரெக்டாக அந்த டேர்னில் ஒரு கட் கொடுத்துக்கோங்க. கட் கொடுத்து வந்து இந்த காட் பைப் வந்து திரும்பும் நீட்டாக விட்டுருக்காங்க. ஸோ அதே மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லா கார்னர்லையும் கட் பண்ணி திருப்பிக்கோங்க. ஸோ அந்த எண்டு வரும்போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு நீங்கள் பின் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம அந்த எண்டும் அதே மாதிரி ஃபுல்லாக சுடிதார் ஃபுல்லாக தைச்சி எடுத்துக்கோங்க. தைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்கும்.